அப்பாவுக்கு பர்த்டே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக என் தங்கச்சி அவளே பேக் பண்ண கேக் தான் இந்த 2 கேக். ஹார்ட் ஷேப்பில் ஒன்று, ப்ளூ பேலட்டில் 2 கேக் செஞ்சுருந்தோம். மேலே ஒரு ஆட்-ஆனுக்கு ஒரு ஃப்ளவர் வச்சு அழகாக டெக்கர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்பாவோட கிஃப்ட் அவரோட மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துருந்தாரு, போக்கோ M7. அதை அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹி வாஸ் ஹாப்பி. அந்த ஃபோனை அவர் இதுக்காக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். பட் ஆனால் அதை வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தார். இதுதான் எங்கள் அப்பாவோட எப்போவுமே இருக்கிற கேள்வி. இப்போ இதுவே நான் வாங்கி கொடுத்துருந்தேன்னா, நான் யார் இப்போ வாங்கி தர சொன்னா அப்படின்னு கேட்டிருப்பாரு. காசு சேவ் பண்ணு அப்படின்னுவார். மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தோன்னே கம்முன்னு அந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் நம்ம இப்போ கேக் கட்டிங் செரிமனி போகிறோம். இதுதான் கேக் கட்டிங் செரிமனி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்கன்னா கேட்கவே இல்லை, எங்களை மதிக்கவே இல்லை. ஓகே கேக் கட் பண்ணுறேன்னு பண்ணாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எங்கள் அப்பாவும் ஹாப்பியாக கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் 2 பேர்த்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஊட்டி விட்டாங்க. எங்கள் அப்பா அதை ஏதோ ஒன்று அவாய்ட் பண்ண முடியாமல் வாங்கி சாப்பிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க அப்படின்ட்டு. அது எங்கள் அப்பா கிட்ட, அப்பா ப்ளீஸ் ஊட்டுங்க அம்மா சொன்னேன். முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் கொடுத்ததை எங்கள் அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பாக கேக் கட்டிங் முடிஞ்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே அந்த கேக் எடுத்து டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு கேக்கு. என் தங்கச்சி பேக்கிங் பண்ணிகிட்ருக்கா. அவளே கேக்கு எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அவளே ரெடி பண்ணிடுவா. இவள் தான் அவள். அப்புறம் இவன் தான் என் மாமா பையன். நாங்கள் அப்படியே கேக் கட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும்